தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபி மகாபெரியவா சரணம். பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பாரக்கண்ட சிந்தும் சாத்திரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரம்மோதம் கலியுதயம் காட்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. நீ அனுப்புகிற ஒரு தலைப்பு 15 நாளில் 2 பேர் கல்யாணமும் நடக்கணும் பெரியவா. 15 நாளில் 2 பேர் கல்யாணமும் நடக்கணும் பெரியவா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தினமே பாருங்க. இது நான் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் இருக்குது. ஓரிக்கே மணிமாமா இல்லை கோபாலபுரம் மணிமாமா 2 ஒன்று தான். இவரோட பிள்ளைக்கு 26 வயசாச்சான், பொண்ணுக்கு 22 வயசு. மணிமாமா அப்போ நடந்த சம்பவத்தை அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இவர் அப்போது ஜாதகத்தை கூட எடுக்கலை, ஆரோஸ்கோப்பு. பெரியவா சன்னதியில் போய் பெரியவா சித்தியாச்சு. போய் பெரியவா இதில் போய் அதிஷ்டானத்தில் சமர்ப்பணம் பண்ணி அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆரம்பிக்கணும்னு தான் ஐடியாவில் இருந்திருக்கார். அதனால் இவர் அதை பற்றி யோசிக்கலை, அப்படியே இருந்துருக்கு. பெரியவா விரும்ப விடுவாளா, இவர் கொஞ்சம் லேட் பண்ணால் பெரியவா அங்கே அவசரப்படுத்துவார். அவர் என்ன பண்ணார், மணிமாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அது அவருக்கு பெரியவா பற்றியே தெரியாது. ஆனால் பெரியவா யார் பெரியவான்னு தெரியுமே தவிர அவர் போனதே இல்லை மடத்துக்கு. அவருக்கு கனால போயிட்டாராம். பெரியவா போயிட்டு அவர்கிட்ட சொன்னாராம், டேய் மணியோட பிள்ளைக்கு கல்யாணம் தெரியுமா உனக்கு அப்படின்னாராம். போயிட்டு கணா போயிடுத்து. அந்த ஆள் என்னடா அது, நம்ம கூடையே மணியை கூட கல்யாணம் ஆனால் சொல்கிறான்னு சொல்லியிருந்தோம். இன்னும் கூட நம்மளுக்கு இன்விடேஷன் அடிச்சிருக்கானான்னு தெரியும், நம்மளை கூப்பிடாமே கல்யாணம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு காலகட்டத்தில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி, என்ன மணி இது கல்யாணம் பிள்ளைக்கு என்ன இல்லையாடா, நான் இன்னும் இதே எடுக்கலையே ஆரோஸ்கோப். பெரியவா என் கனால வந்துட்டார் இன்றைக்கி கடத்தால் டே மணியோட பிள்ளைக்கு கல்யாணம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடா போயிடுத்து. அதான் அவருக்கு திக்குன்ட்டு. சரி பெரியவா ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறான்னு நினச்சிருந்தார். ஒரு நாள் போயிருக்கோம். போயிடுத்துன்னா யாரோ ஒருத்தர் வந்தார். இவருக்கு தெரிஞ்சவர் தான். ஆனால் அவர் அவரோட 2 பிள்ளைகளோட கல்யாணத்தை அங்கே வச்சார் இன்விடேஷன். அது இவருக்கு தெரியாது. ஒருத்தருன்னா ஏன் 2 இன்விடேஷன் வைக்கிறாருன்னு, ஏன் 2 எனக்கு 1 போருமேனார். இல்லை 2 பிள்ளைக்கும் கல்யாணம் அப்படின்னாராம். ஓஹோ அப்படியா, சரி அப்படின்ட்டு வாங்கிட்டாராம். அப்போ நினச்சிட்டாராம் பெரியவா ஏதோ நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு இவர் புரிஞ்சுட்டார். ஏதோ ஒன்று இதில் இருக்க விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். பெரியவா நம்மளுக்கு சொல்கிறாருன்னு என்ன பண்ணார், உடனே கிளம்பி மகாபெரியவா அதிஷ்டானம் அங்கே கிளம்பி போயிட்டார். அங்கே போயிட்டு பெரியவா கிட்ட வேண்டின்றார். மனசில் தான் வேண்டின்றார். பெரியவா பொண்ணை வேறு வச்சுட்டுருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பிள்ளைக்கு கல்யாணங்கிறேன். 2 பேருக்கு நான் 15 நாள் கேப்பில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். 15 நாளில் 2 பேர் கல்யாணம் நடக்கணும் பெரியவா அப்படின்னு இவர் ஒரு கோரிக்கை மனசுக்குள்ளே தான், வெளியில் உறக்க சொல்ல. பெரியவாவுடைய இது காஞ்சி மடத்தில் அதிஷ்டானம் முன்னாடி பெரியவா மனசுக்குள்ளே பேசியிருக்கார். இவர் போயிட்டார் வீட்டுக்கு, சொல்லிட்டு போயிட்டார். வேலையாச்சு. பெரியவர்கிட்ட பேசிட்டா போருமே மனசில். இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு பொண்ணு வச்சுருக்கார். அவருக்கு இவருடைய பிள்ளை ஜாதகம்லாம் அவர்கிட்ட இருக்குது. எல்லாம் அவர் பார்த்துட்டு ரெடியாக எடுத்து அவர் ஓகே எடுத்து அவர் வந்தார். அங்கேருந்து அந்த மாதிரி என் பொண்ணோடக்கு கொடுறா நீ பையனை அப்படின்னாரு. அவருக்கு தெரிஞ்சவராக இருக்கார். அவளுக்கு எல்லாருக்கும் ஓகே தான். ஆனால் இவர் என்ன பண்ணாரா, நான் இப்போ கல்யாணத்துக்கு எதுவும்
டிசை இப்போ எப்படி பண்ண முடியும்? 2 பேரோட கல்யாணமும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதான் மனசில் ஓடின்னு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், எவ்வளோ வெயிட் பண்ண முடியும் அப்படின்னாராம். சரி, இப்போ வந்து மணிமாமா சொன்னார், இப்போ ஜூன் மாதம் ஆறுது, அப்போ நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டாராம். அந்த மனுஷர் பிள்ளையை பொண்ணை வச்சுருந்தவர் இவர் பிள்ளையை கொடுக்கலான்னு. சரி, இப்போ ஜூன் ஆயிடுத்து இல்லையா, இந்த வருஷம் போயிட்டோம், அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அதுக்குள்ளேயே முடிச்சுடலாம் அப்படின்னாராம். சரின்ட்டு அவள் போயிட்டா போல இருக்குது. அவள் எப்படியுமே மணி மாமாவோட பிள்ளைக்கு தான் கொடுக்கணுன்னு இருக்கா. அவள் போயாச்சு. இவள் அப்படியே போயிட்டே இருந்தால் பொண்ணோட இவர் பொண்ணுக்கு வந்து மணிமாமா வந்து சொன்னார், இவர் வந்து பொண்ணோட கல்யாணம் அப்புறம் வந்து என்ன பண்ணார், பொண்ணுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருந்தார். அதுவும் ஓடிகிட்டே இருந்தது. பண்ணால் இப்போ பிப்ரவரி கடு வச்சுருக்காரு, பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடியணும்னா பிப்ரவரிக்குள்ளே பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆள் கிடச்சாச்சு. அதுவும் முடிஞ்சிடுது. அதாவது கல்யாணத்துக்கான இதெல்லாம் ஏற்பாடு. பிப்ரவரி 10 பொண்ணுக்கு கல்யாணம். அப்புறம் இவருடைய மைண்டில் என்ன ஐடியானா, முதல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும், அனுப்பிச்சிட்டு அப்புறம் பிள்ளைக்குன்னு வச்சுருக்கார். அது எப்படியே அவருக்கு அமைஞ்சிருக்கு. பிப்ரவரி 10 அன்னைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு ஏற்பாடாகிடுது. பிள்ளையோட கல்யாணம் 10 நாள் கழித்து இவருக்கு நடந்திருக்கு. அப்போ பிப்ரவரிக்குள்ளே நடத்தணும்னு 2 பேரும் பேசினது, அந்த கண்டிஷனும் ஓகே ஆகிடுது. அப்போது 15 நாளில் கேப்பில் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு தான் பெரியவா கிட்ட அங்கே வேண்டிட்டு வந்தார். இப்போ 15 நாள் கேப் இல்லை, 10 நாள் கேப்லேயே பெரியவா நடத்தி கொடுத்துட்டார். நம்ம எதுவும் பண்ணுறோம், நம்ம சாமர்த்தியத்தில் ஒன்றும் கல்யாணம் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு எப்படி கிடச்சிது, ரொம்ப வேகமாக பொண்ணுக்கு ஒரு இது கிடச்சி அந்த இதை சம்மந்தத்தை முடிச்சிருக்கா. அது 10ஆம் தேதி பிப்ரவரி, எந்த வருஷம் தெரில, அப்போ நடத்தியிருக்குன்னா ஒரு 10 நாள்லேயே பிள்ளைக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சே. இன்னொருத்தருக்கு யார் இவருக்கு தெரிஞ்சவருக்கு அவரோட பிள்ளை, அவள் பொண்ணுக்கு தானே இவர் பிள்ளையை கொடுக்குறாரு மணிமாமா. அதனால் அதுவும் நடந்துருத்தான். 10 நாளில் முடிஞ்சுது. 15 நாள் பெரியவா கிட்ட பேசிட்டு வந்தால் 10 நாள்லேயே பெரியவா ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா, பெரியவா கிட்ட என்ன கண்டிஷன் ஒன்றுலாம் போடலாம், எல்லாத்துக்கும் ஒத்து வந்துடுவார் பெரியவா. நம்மக்கிட்ட பக்தி மட்டும் ஒன்று இருந்தால் போகிறோம், வேறு எதுவும் வேண்டாம். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரிய பாதவிச்சரம், மகாபிரிய பாதவிச்சரம்.